ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி ஆட்டிறைச்சி கறி, கத்திரிக்காய் பால் கறி, கேரட் சம்பல் செய்ய போகிறோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் செய்யலை, இந்த மகள் தான் செய்ய போகிறா. இப்போ நான் இறைச்சியெல்லாம் வெட்டி கழுவிட்டேன். இதையும் சின்ன இதில் வெட்டி கொடுக்க போகிறேன். அவள் தான் செய்ய போகிறா. பாருங்கள். ஓகே, இப்போ நான் வெங்காயம் பட்ட போகிறேன். இப்போ பாருங்க, இதுக்கு ஏற்ற சாமான் எல்லாம் இருக்குது. இஞ்சி வெட்டின பிறகு உள்ளியும் சேர்த்து இதுக்குள்ள குத்த போகிறேன். இப்போ வெங்காயம் பட்ட போகிறேன். ஓகே, பாருங்கள், எல்லாம் வெங்காயம் பட்டியாச்சு. பச்சை மிளகா வெட்ட போகிறேன். அதோட ஆனால் இப்போ இந்த சாப்பாடு வந்து அவனுக்கு வைக்க போகிறோம். வாழை இலையில் பாசல் பண்ணி. பச்சை மிளகா வெட்டியாச்சு, போடுவோம். இனி உள்ளிய இஞ்சி கொஞ்சம், லைட்டாக இதுலையாச்சு அதை லைட்டாக போட போகிறோம். இது மாதிரி உள்ளி, இஞ்சியும் உள்ளியும் இது நாங்கள் சேர்த்து குத்த போகிறோம். இப்போ இறைச்சி கறிக்கு ஏற்ற சாமான் ரெடியாக இருக்குது. தனி என்ன செய்ய போகிறோம்னா கேரட் சீவ போகிறேன். இப்போ கேரட் சம்பலுக்கு ஏற்ற மாதிரி கேரட்டையும் ரெடி பண்ணுறேன். அப்புறம் ரெடியாக அவள் தான் செய்வா இல்லை, மகள் தான் செய்வா எல்லாத்தையும். நான் ஒரு சின்ன சப்போர்ட். ஓகே, பாருங்க, இனி பால் கறிக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் போட்டு போகிறேன். இதுக்குள்ளே உப்பும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். வெட்டி போட்டு அதுக்கு போட போகிறோம். உப்பும் மஞ்சளும் போட்டால் அந்த கயரை பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அதுக்காண்டி தான் இந்த உப்பு இந்த மஞ்சள் போடுறது. ஓகேயா, கத்திரிக்காய் எல்லாம் வெட்டியாச்சு.
கேரட்டும் சீவிட்டம் இனி ஃப்ரை பண்ணணும். அது சம்பலுக்கு இது பால் கறிக்கு உப்பு மஞ்சளும் போட்ட தண்ணிக்குள்ளே ஊற விட்டுட்டு இனி கறி காய்ச்ச ரெடி பண்ண போகிறோம். சரியோ, உள்ளியும் இதுக்குள்ளே சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டு அதே நேரத்தில் எல்லாம் இது அடுத்தது அதோட பாருங்கள் வாசலுக்கு வைக்கிறதுக்கு பொரிச்ச மீனும் செய்ய போகிறோம். இட்டர்த்தி வச்சாச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், செய்து சாப்பிடுங்க நீங்களும். ஓகேயா? இனி நாங்கள் சமையலில் சந்திப்போம். இப்போ மாவு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் விட போகிறோம். வந்து கடுகு போட போகலாம். சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், சும்மா கொஞ்சம் மிளகும் போடுறோம். ஏலக்காய் போடுறோம். வந்து பட்டை எல்லாம் குட்டி இருக்குது, அது போடுறோம். Ini murah. Kita buat kita. Macam lawang boleh lagi. இப்போ வந்து நல்லா வதங்க மட்டும் செய்யலாம். நாங்கள் மஞ்சள் போட போகிறோம். இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போடுறோம். இது ரம்பையில் ஆட்டிறச்சி கறிக்கு ரம்பையில் போட்டாலே சூப்பர் வாசம் அடிக்கும். வச்சியும் அது ஒரு தனி டேஸ்ட். ஓகேயா? எங்கேயும் கொஞ்சம் மதங்கட்டுக்கும். இப்போ பாருங்கள், இதை எவ்வளோ இதுக்கு வந்துட்டு பாருங்கள். லைட்டான அந்த பச்சை தண்ணியில் கொஞ்சம்
போயிட்டு இவ என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து உள்ளியும் இஞ்சியும் போட்டு பேஸ்ட் போடுறான். நல்லா அந்த உருளை குத்தினா இது போட்டோடனே நல்ல வாசம் அடிக்குது. ஓகே, நீங்கள் இனி அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க? மட்டனை சட்டிக்குள்ள போட போகிறோம். ஓகே, போடுங்க. அது எப்படி சோப்பு உரைச்சி பெரிய சமையல்காரி ஆகிட்டா. எவ்வளோ பேர் வந்தாலும் உங்களை விட்டு சாப்பிடலாமா? பாருங்கள் எப்படி சமையல், பெரிய சமையல். ஆள் அப்படி தான் சமைப்பான். ஒரு 15-20 minutes மூடி அவிக்க போகிறோம். ஒரு 15-20 மினிட்ஸுக்கு பிறகு வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இப்போ நான் திறந்து பார்க்க போகிறோம். வாசம் அடிக்குது, அவங்க வருது, கிளறிட்டு இப்போ இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ அவ்வளோ தூள் எல்லாம் போட போகிறோம். தனித்தூள் இது கூட போட தேவையில்லை, ஜஸ்ட் சொட்டு. உங்களோட சமையல் தான் இன்றைக்கி எப்படி இருந்து பார்ப்போம். இது எங்களோட ஊர்த்தூள், இதில் தான் கூட போட்டினாங்க. இப்போ வந்து தனி தூளும் போட்டு மிளகாத்தூளும் அதோட எங்களோட யாழ்ப்பாணத்து முறையில் செய்த தூள் ஊர் தூளும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அங்கே என்ன செய்கிறாங்க? கரம் மசாலா கரம் மசாலாவும் போட போகிறாங்க. கொஞ்சம் கறித்தன்மையாக வைக்கிறேன், ஏண்டா சோறோட சாப்பிட நல்லா இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ஆத்தி சந்தன கட்டி
பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இது இப்போ ஆட்டரிச்சு முடிஞ்சுது. இனி இறக்கணும். ஓகே, இறக்க போகிறோம். இனி அங்கே கத்தரிக்காய் பால் கறி ரெடி ஆகும். ஓகேயா? ஓகே, இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணுவோம். ஓகே, பார்க்க சூப்பராக இங்கே வாங்க. ஓகேயா? மூடுவோம், தூக்கி வைக்க போகிறோம். கத்திரிக்காய் பால் கறியும் ரெடி ஆகி கொண்டிருக்கு. ஓகே, இப்போ ஃபுல்லாக காட்டையில் சும்மா லைட்டாக தான் ஆட்டரிச்சு கறி தான் ஃபுல்லாக காட்டினாங்க. இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம். இப்போ இப்போ மசிச்சு நல்லா மசிச்சா இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் தான் போட்டுருக்குறோம். தேங்காய் பால்ண்டா இங்கே வந்து இங்கே தேங்காய் பால் இது இல்லை, நாங்கள் தேங்காய் பவுடர் போட்டுருக்கோம். தேங்காய் பால் இல்லைன்னு இல்லை, நாங்கள் செய்யலாம். ஆனால் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பவுடர் தான் போட்டுருக்கோம். நாங்கள் எண்ணெய் விட்டாச்சு. நான் மீன் பிடிக்க போகிறோம். உடனே பிரட்டினோம்னா அந்த மசாலா மிஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு தான் பிரட்ட போகிறோம். உடனே பிரட்டினா மீனும் பிஞ்சு போயிடும். அதனால் அந்த மசாலாவும் சேராது. இது ஒரு சைடு நல்லா வேக விட்டு அடுத்த பக்கம் பிரட்ட நல்லா இருக்கும். கிளறி கொண்டிருக்க மீனும் பிஞ்சு போயிடும். அதில் அந்த மிளகாத்தூள் எல்லாம் எல்லா இடமும் பரவி போயிடும். ஆட்டரி கறி எல்லாம் ரெடி. எல்லாம் பாசம் செய்யப்படும். வாழையில் எல்லாம் போட்டு அவனை போட்டு பாசல் ரெடி ஆகிட்டு பாருங்கள். பாசல் பிரிக்க போகிறோம். வாழையிலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காற்றுல பிஞ்சதால் நான் அப்படி இருக்குது. மிச்ச மாதிரி நைஸ். ஓகே, என்ன செய்யப்படுதுன்னா பாருங்கள். கொஞ்சம் லெமன் விட போல் லைட்டாக சம்பல் விளையாட்டு தெரியும். இது என்ன தெரியுமா? ஆட்டு ஈடு பொரிச்சது. சரியா? ஓகே, ஈரல் தொம்பாவில் செய்யணும். ஆட்டு சரியான சூடாக இருந்தாலும் விடமாட்டோம். சாப்பிட முடிக்கப்படும். ஓகே, பாருங்க. செய்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். கை தொடையில்லாமல் இருக்குது. இருந்தாலும் போட்டு மீன் பொரியல்.
இப்போ நல்லா இருக்குது இன்றைக்கு மாவோட சமையல்